வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். குரு வாழ்க, குருவே துணை. சனிப்பயிற்சி பலன்கள் 2026. இது என்ன சனிப்பயிற்சி? போன வருஷம் தானே நடந்தது. ஆமாம், நடந்தது. இது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம், சரிங்களா? நம்ம நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நம்ம கிளைண்ட்ஸை நிறைய பேர் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. சொல்லுவீங்க, சார் எனக்கு வேறு ராசி லக்னம் சொன்னாங்க, நீங்கள் வேற ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. என்னன்னா, வாக்கியம் திருக்கணிதம்னு 2 முறை இருக்குங்க ஜோதிடத்தில். வாக்கியம்ன்றது தான் ஆதி காலத்திலேருந்து சொல்கிறது வாக்கியம். இப்போ நம்ம திருநள்ளாறு கோவில்கள், இனிமேல் பெரும் கோவில்களில் சனிப்பயிற்சி பூஜைகள் நடக்கிறதுனா வாக்கியம் வச்சு தான் பண்ணுவாங்க. ஆனால் கிரகநிலைகள் மாறுது, கால சூழ்நிலைகள் மாறுது. அதனால் கொண்டு வந்த ஒரு புது கணித முறை தான் திருக்கணிதம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேர், எனக்கு தெரிஞ்சு முன்ன பின்ன இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறாங்க. சாஃப்ட்வேர்ஸ்லாம் மோஸ்ட்லி திருக்கணிதம் தான். உலகெங்கும் ஜோதிடம் யூஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவும் நல்லபடியாக ஒர்க் ஆகுது, சரிங்களா? ஸோ 2மே ஒர்க் ஆகுது. நான் 2 ஜாதகமே பார்ப்பேன். நான் திருக்கணிதமும் பார்ப்பேன், வாக்கியமும் பார்ப்பேன். ஸோ நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேர், ஐயா நாங்கள் வாக்கியம் பார்க்க, முக்கியமாக 1980ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்கலாம் மோஸ்ட்லி வாக்கியம் தான் பார்ப்பாங்க. கோவில் ஆன்மீகம் சம்பந்தமாக கோவில்கள் பூஜைகள் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் மோஸ்ட்லி வாக்கியம் பார்க்குறாங்க. அதனால் நிறைய பேர், ஐயா எங்களுக்கு வாக்கியமும் சொல்லுங்கன்னு கேட்டுக்கினதுனால இப்போ வாக்கியம் பிரகாரம் நம்ம சனி பயிற்சி பார்க்க போகிறோம். மார்ச் 6, 2026 அப்போ நடக்குது, சரிங்களா? இந்த சனி பயிற்சி, இந்த சனி பயிற்சியும் 2.5 இப்போ கும்பத்துலேருந்து மீனத்துக்குள்ளே வருது. அதனால் பல பலன்கள் எல்லா ராசிக்கும் மாறப்போகுது. ஸோ நம்ம ஒவ்வொரு ராசியாக இப்போ என்னென்ன பலன்கள் மாறுது அப்படின்றத ஒவ்வொன்றா இப்போ பார்த்துட்டு வருவோம். மிதுன ராசி, மிதுன லக்னம், அவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? சரி, நம்மளுக்கு சனி பகவான் டைரெக்டாக உங்கள் லக்னத்தையோ ராசியோ டிஸ்டர்ப் பண்ணல சார், அவர் பார்க்கல, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? எல்லாம் நல்லபடியாக இருக்குது. நீங்கள் எங்கே சனி பகவான் உங்களுக்கு பார்ப்பாருன்னா 4ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ என்ன நடக்கும்? உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது டிஸ்டர்பன்ஸ், அதாவது இந்த டைம், இந்த 2.5 வருஷம் நீங்கள் எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, சரிங்களா? ஐயா இப்போ தான் கையில், ஏன்னா இப்போ உங்களுக்கு காசும் வரும், ஏன்னா குரு பகவான் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால காசு வரும். சார் காசு வருது சார், அதை வச்சு என்ன சார் பண்ணுறதுன்னா, அப்போ உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு நல்லது, வீடா, நகையா, ஸ்டாக் மார்க்கெட்டா, ஃபிக்ஸட் டெபாசிட்டா, அந்த மாதிரி எதுன்றதை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தப்பிச்சுக்கலாம். அதுக்கு தான் நம்ம அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்கும், சரிங்களா? இந்த காலகட்டத்தில் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது? தாயார் உடம்பை நல்லபடியாக பார்த்துக்கணும். அம்மாங்களுடைய உடம்புங்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. எதனா உடம்பு சரியில்லைன்னா, வயசானவங்க அப்படி தான் இருக்கும்னு அசால்ட்டாக விழுந்துடாதீங்க, டக்குன்னு டாக்டரை பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த டைம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் அஃபெக்ட் ஆகிற நேரங்கள். வண்டிகள் அடிக்கடி பழுதாகிட்டே இருக்கும். நல்லா ஓடிட்டு இருந்த வண்டி சார் மக்கர் ஆகிக்கிட்டே இருக்குது, மொய் வச்சுக்கிட்டே இருக்கேன் வண்டிக்குன்னுவாங்க. வண்டி தப்பு இல்லை சார், நம்ம நேரம் அந்த பாவம் அடி வாங்குது. ஸோ வண்டி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். வண்டியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. வண்டி அடிக்கடி வாட்டர் வாஷ் கொடுங்க. நம்ம உடம்புக்கு வாட்டர் வாஷ் வேணும். சனி பகவான் பார்க்கும்போது என்ன பண்ணணும்? சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். வண்டிக்கு எண்ணெய் தேய்ச்சி முழுவ முடியாது, பட் அட்லீஸ்ட் நீங்கள் வாட்டர் வாஷ்க்காவது விடலாம். அதை க்ளீனாக வச்சுக்க வண்டியை க்ளீனாக வச்சுக்க அதோட இஷ்யூஸ் உங்களுக்கு கம்மியாகிட்டே வரும். இது அடுத்து வேறு எந்த வீட்டை பார்ப்பார்? பிஸ்னஸ் வீட்டை பார்ப்பார். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இஷ்யூஸ் வரும். சார் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது சார், என்னன்னு தெரியல, பிஸ்னஸ் ஓடவே மாட்டேங்குது, ப்ராஃபிட் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போது பிஸ்னஸ் என்ன பண்ணணும்? நம்ம இப்போ வழிபாடுகள், இப்போ நம்ம இந்த வீடியோ கடைசியில் தெய்வ வழிபாடுகள் சொல்லுவோம். அந்த வழிபாடுகள், அந்த மந்திரங்கள் நீங்கள் சேன் பண்ண பிஸ்னஸில் கம்மியாகும். நம்ம எதில் பிரச்சனை எடுப்போம்? ஏதாவது ஒரு இடத்துக்கு நான் பஞ்சாயத்து பண்ணுறேன்னு நம்ம போய் நிற்போம். இந்த தடவை அதெல்லாம் போகக்கூடாது. யாருன்னா எதனா சண்டை போட்டுனா உங்களை பாதிக்காத வரைக்கும் அது உள்ளே நுழைவாது. உங்களை யாராவது இழுத்துட்டு வருவாங்க அந்த பாலிடிக்ஸ் உள்ள, போகாது. அது போகாத வரைக்கும் நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க. பிஸ்னஸ் பண்ணுறதுல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். வேறு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸ்குள்ளே சின்ன சின்ன ஈகோஸ் லைட்டாக வர சான்ஸ் இருக்குது, ஆனால் பெருசாக ஆகாது. ஏன்னா சனி பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு குரு பகவானும் பார்க்கறதுனால அது நியூட்ரலைஸ் ஆகிடும். ஆனால் சின்ன சின்ன ஈகோஸ் வரும். ஆக்சுவலாக உங்கள் மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் எப்படியும் ஜாலியாக ரொமான்டிக்காக பேசுகிறவங்க, நீங்கள் எப்படியும் சமாளிச்சுட்டு வந்துடுவீங்க. அதனால் அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கு ஏதாவது தடங்கள் மாதிரி, சார்
கல்யாணத்துக்கெல்லாம் நல்லா இருக்குனாங்க சார். ஆனா ஸ்டெப் எடுக்க தடங்கலாயிட்டே இருக்கு சார். பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு சார்னா, சனி பகவான் பார்க்கறதுனால பிரச்சனை வரும். ஆனா குரு பகவான் பார்க்கறதுனால தடை உடைஞ்சு ஜெயிச்சுருவீங்க. என்ன பண்ணணும்னா, நாள் ஹோரை பார்த்து செய்யணும். இப்ப நீங்க ம கரெக்ட்டா எனக்கு சனிக்கிழமை, ஞாயித்துக்கிழமை தான் லீவ் இருக்கு. நான் வந்து பெங்களூர்ல வேலை செய்றேன். சனிக்கிழமை, ஞாயித்துக்கிழமை தான் லீவ் இருக்கு. நான் அப்பதான் ஹைதராபாடோ, சென்னையோ வந்து பொண்ண பார்ப்பேன்னா கஷ்டம். சனிக்கிழமை, ஞாயித்துக்கிழமையில சுப நிகழ்ச்சிகள் அ மெயினா கல்யாண விஷயங்களுக்கு அந்த அளவுக்கு எனர்ஜி இல்ல. நீங்க வந்து புதன், வியாழன், வெள்ளி இந்த டைம்ல பண்றது நல்லது. அதுவும் புதன் ஹோரையோ, வியாழன் ஹோரையோ, சுக்கிர ஹோரையோ இதுல நீங்க சா போய் பொண்ணு மாப்பிள்ளை வீடு பார்க்கறது நல்லது. இப்போ வர முடியலையா, நேர்ல வர முடியலையா, Zoom கால்ல பண்ணிட்டோங்க. அதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு லீவ் கிடைக்குதோ, இந்த நாட்கள்ல போய் பார்த்துட்டு வரும்போது கல்யாணம் நல்லபடியா கைகூடும். ஸோ சனி பகவான் கெட்டது செய்வாரான்னா அப்படிலாம் இல்ல. அவர் வந்து நீங்க நம்ப செஞ்ச தப்பு பிரகாரம் பனிஷ்மென்ட் தர்றவரு. ஆனா அதையும் கரெக்ட்டான விஷயங்கள் இந்த மாரி நம்ம நாள் ஹோரை பார்த்து பண்ணும்போது, அந்த தாக்கத்துலருந்து தப்பிச்சுக்க அதிக வாய்ப்பு இருக்கு. வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர், பெருமாள் டிஃபால்ட்டா ஒர்க் ஆகும். திருவாதிரையில நீங்க பொறந்திருந்தீங்கன்னா, நம்ப நடராஜர வழிபடுங்க. சிவன்றத தாண்டி நடராஜர் அப்படின்னும்போது, அது இன்னும் சூப்பரா வேலை செய்யும். நீங்க வந்து பெருமாள், கிருஷ்ணர் வழிபடுறதா இருந்தா, துளசி வச்சு வழிபடலாம். நடராஜர் வழிபடுறதா இருந்தா, நீங்க வந்து இத வில்வம் வச்சு வழிபடலாம். புளியோதரை குடுத்துட்டு வரலாம் கோவில்கள்ல. எள்ளு சாதங்கள் தானமா குடுத்துட்டு வரலாம். கோவில்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கி குடுக்கலாம். இதெல்லாம் குடுக்க, இந்த 2 1/2 வருஷம் உங்களுக்கு வந்து நல்லபடியா அமையும். வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி எப்படி இருக்குன்றத நம்ம உங்க ராசிக்கு பார்த்தோம். சூப்பர். சார் போன வருஷம் சனி பயிற்சின்னாங்க. இப்போ ஒரு சனி பயிற்சி. போன வருஷமே சனி பயிற்சி ஆயிடுச்சு. சரிங்களா? திருக்கணிதம் பிரகாரம். பட் வாக்கியம் பிரகாரம் கடைபிடிக்கிறவங்க நெறைய கோவில்கள், நெறைய பழைய மனுஷாளுங்க நெறைய பேர் வந்து இன்னும் நம்ம இத ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். சில பேருக்கு அது ஒர்க் ஆகுது. சில ஊர்கள் இருக்கு. அந்த ஊர்கள்ல இருக்கவங்களுக்குலாம் அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். அது ஜியோகிராஃபி முண்டேன் அஸ்ட்ராலஜின்னுவாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுவும் ஒர்க் ஆகுது. நம்மகிட்ட வர்றது வந்து நான் 2த்தையுமே வச்சுப்பேன். ஒரு ஃபோன்ல வாக்கியம், ஒரு ஃபோன்ல திருக்கணிதம் வச்சு கம்பேர் பண்ணி அவங்க சொல்ற கேட்கிற கேள்விகள பொறுத்தே தெரிஞ்சிரும் அவங்களுக்கு எது ஒர்க் ஆகுதுன்னு. அத வச்சு நம்ம சஜஷன் சொல்லலாம். ஸோ வேணும்னா அதுவும் கால் பண்ணலாம். ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, சனி பயிற்சி நடக்குதுன்னு பயப்படக்கூடாது. அந்த மனுஷன் உள்ள லைஃப்ல வந்தாலே நல்லது செய்ய போறாருன்னு அர்த்தம். நம்ம செஞ்ச தப்புக்கு பனிஷ்மென்ட் தர்றாரு. சரிங்களா? அப்ப என்ன தெரியணும்னா, அடுத்து தப்பு பண்ணக்கூடாதுன்னு தெரியணும். 1 அவர் போகும்போது கண்டிப்பா நல்லது தான் செஞ்சுட்டு போவார். எந்த ராசி, எந்த லக்னக்காரங்களுக்கு என்ன பண்ணா, எந்த மாரி உணவு சாப்பிட்டா நல்லது, எந்த தெய்வம் வழிபட்டா நல்லது, எந்த மாரி கலர் துணிகள் அணிஞ்சா நல்லதுன்றதெல்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த சின்ன வீடியோல சொல்லியிருக்கேன். இத தாண்டி உங்களுக்கு நெறைய கேள்விகள் இருந்தா, நம்ம வந்து நவகிரகமும், நவதானியமும்னு ஒரு பயிற்சியே எடுக்கிறோம். அந்த பயிற்சியில கலந்துக்கோங்க. இப்ப நெறைய பேர் சனி பயிற்சிக்குன்னே தனியா கிளாஸ் கேட்கறாங்க. அதையும் எடுக்கிறோம். அதையும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்து நீங்க வந்து அந்த தானியங்கள், அதுக்கான ட்ரெஸ் கலர், அதுக்கான அரோமா சொல்லுவோம். இதெல்லாம் கோவில்ல பண்றது தாங்க. நான் ஒண்ணும் புதுசா கண்டுபிடிக்கல. கோவில்ல தூபம் போடுறோம், மணி அடிக்கிறோம், சங்கு ஊதுறோம். எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்த நம்ம மறந்துட்டோம். அதனால மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது பின்னாடி அவ்ளோ சயின்ஸ் இருக்கு. சங்கு ஊதுனா அந்த இடத்துல வைப்ரேஷன் எப்படி இருக்கும்னு சயின்டிஃபிக்கா மெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. மேலை நாடுகள்ல நம்ம ஊர்ல கூட பண்ணல. மேலை நாடுகள்ல பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் முடியுமோ, ஸ்பிரிச்சுவலையும் சயின்ஸையும் கலந்து நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் தாராளமா எனக்கு கால் பண்ணலாம். கோவில்கள் மங்கள சனீஸ்வரர் கோவில் எங்க இருக்குன்னு போய் பார்த்துட்டு வழிபடுங்க. ரொம்ப பவர்ஃபுல். சனீஸ்வரரையும் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமின்னா ஜேஷ்டா தேவி. சனீஸ்வரரோட அம்மா. அந்த அம்மா கிட்ட கேட்டது அப்படி நடக்கும். ட்ரை பண்ணுங்க. சனீஸ்வரருடைய புதல்வர்கள் மாந்தி, குளிகன். இவங்க 2 பேருமே அல்டிமேட். மாந்தீஸ்வரர் வீடியோ நம்ம இன்டர்வியூ இதே சேனல்ல இன்டர்வியூ இருக்கு. தே டாக்டர் டிவைன் தினேஷ் மாந்தீஸ்வரர்ன்னு போடுங்க. நம்ம இன்டர்வியூஸ் வந்து அது அவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் இல்ல. லட்சக்கணக்கில போச்சு Facebookல அந்த வீடியோஸ்லாம். மாந்தீஸ்வரர், குளிகன்லாம் என் வாழ்க்கையிலே மிராக்கிள் பண்ணியிருக்காங்க. அவங்கள வழிபடுங்க சூப்பர். இதுவும் தாண்டினா இவங்க எல்லாருக்கும் குருமார்கள் யாரு அப்படின்னா, பைரவரும், காளியும். கால பைரவனும், காளியும் தான் சனீஸ்வரருக்கு வந்து குருமார்கள். இவங்க 2 பேர வழிபடுங்க. எ பைரவர்லாம் இந்த சனி பயிற்சி டைம்ல பைரவர வழிபட்டா மிராக்கிள்ஸ் நடக்கும் லைஃப்ல. அதாவது நான் வந்து எப்படிதான் உயிர் வந்தனேன்னா பைரவர் தான். அது ரொம்ப டீட்டெயிலா போல. என் உயிர காப்பாத்துனதுனா பைரவர் தான் சனி பயிற்சியில. ஸோ வேண்டுங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். எல்லாருக்குமே இந்த சனி பயிற்சி, சனீஸ்வரர், ஜேஷ்டா தேவி, மாந்தி, குளிகன்
எல்லாம் வல்ல காலபைரவர் காளி மூலயமா எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.